அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. என்னப்பா காலையில தூங்கிட்டு இருக்க? வேதனோட இருக்கா மூதேவி. ஏன் ஊர்ல இருந்து வர படத்தெல்லாம் நிப்பாட்டிட்டாங்கல்ல, கோவத்தை கிளப்புறான். எப்படி வரான்? நீ சும்மா இருக்க மாட்டாம ஊருக்கு லெட்டர் போட்டு சித்த பையன் 2 பேர்த்த இங்க வர வச்ச. அவங்க இங்க வந்து நாம என்ன செய்யறோம்னு உழவு பார்த்து ஊர்ல போய் கோட்டாங்க பெயிண்ட போட்டு விட்டாங்க. இனி விளக்கமாறு கூட இங்க வராது. அண்ணே எங்களை விட்டு ஊருக்கு போயிடாதீங்கண்ணே, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 4 பேர் சேர்ந்து ஜெயிலுக்கு போனாலும் போகணுமே தவிர எங்களை விட்டுட்டு போய் ஆட்டா பண்ண பாத்துறாத. அப்படிலாம் ஆத்தாப்பன போய் பார்த்து சரண்டா வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. நான் மானஸ்தேன். சரி இப்ப என்னடா பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்கடா. ஐடியா தானே, அதுக்கா பஞ்சம். கைவசம் வச்சிருக்கேன்ல. என்னது? வாங்க சொல்லு. டேய் சூப்பர் பேட்ரா. எங்கேயோ போய்டா. சரி மத்த மட்டும் இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குல்ல? வாங்கடா, ஏதாவது லாமாத்து வாங்க போவோம். அண்ணன் குருசாமியின் புகழ், அண்ணன் குருசாமியின் புகழ், அண்ணன் குருசாமியின் புகழ், அண்ணன் குருசாமியின் புகழ், அண்ணன் குருசாமியின் புகழ். இந்த படம் போதுமா? இந்த படம் போதுமா? இந்த படம் போதுமா? மாணவர் சமுதாயம், மாணவர் ஒற்றுமை. அப்படி போய் நிப்பாட்டுங்கடா. மாணவரின் ஒற்றுமை, மாணவரின் ஒற்றுமை, மாணவரின் ஒற்றுமை. நோட்டெல்லாம் உண்டியில போறாங்கடா. இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே. நாம இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணலாம்னா மேல இடத்துக்கு நம்ம எல்லாம் பதில் சொல்லணும். மாணவரின் ஒற்றுமை, மாணவரின் ஒற்றுமை. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவரின் ஒற்றுமை. போலீஸ் சமாளிச்சிட வேண்டியதா. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு, அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு, அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு, அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படம் போதுமா? இங்க பாருப்பா, உன் பிறந்த நாளைக்கு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். யாரா அவன் குருசாமிங்க? இவருதான். அதுக்கு என்னப்பா? என்னடா பண்ற? கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு? எனக்கு பிறந்த நாள். யாரா நீ? நான் ஸ்டூடெண்ட். படிக்கிற ஸ்டூடெண்டா? படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்டா? படிச்சுக்கிட்டா படிச்சு முடிச்சாதான் சார். ஸ்டூடெண்ட் தான். ஆமா. தேங்க்யூ சார். சரியான நேரத்துக்கு வந்தீங்க. ப்ரொஃபசர் வந்தார்ல, நாங்க யாரும் அவர்கிட்ட கட்டு தெரிஞ்சுக்க. நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். இந்த 4 பேர் படிப்பு முடிச்சு 6 வருஷம் ஆச்சு. காலேஜ் வாசல்ல நின்னு ஸ்டூடெண்ட மட்டும் ரேக்கிங் பண்ணல சார். அவங்கள பார்க்க வர அப்பா அம்மா ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் ரேக்கிங் பண்றாங்க சார். கடைசியில காலேஜே மூட வச்சுட்டான். ஏண்டான்னு கேட்டா இவனுக்கு பிறந்த நாளா. இவன் பிறந்தா என்ன, பிறக்காம போன இவன் என்ன பெரிய ஜனாதிபதியா சார்? இவன் இந்த தடை சட்டை பொட சட்டை இருக்குல்ல, அதுல இவன் உள்ள தள்ளுங்க. கூட்டிட்டு போங்க சார் இவனை. சரி நான் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறேன். ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க. சார் வேணா, எங்க மேல கை வச்சுக்கங்க. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சார் வேணா சார். ஏன் சார் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறீங்க? வேணா சொன்னா கேளுங்க. என்ன வேணாங்கிற? நான் என்ன செலவு காசு கொடுக்கறேன்னு சொன்னேன். இல்ல கை நீட்டப்படாதுல்ல. படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் இங்க என்ன வேலை உங்களுக்கு? ஏதாவது வேலை வெட்டி பார்க்க வேண்டியதானே? எதுக்கு சார் போகணும்? என் தாய் மண்ணை விட்டு எதுக்கு போகணும்? மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நன்றி கேட்டவே நான் கிடையாது சார். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு அமெரிக்கா, ரஷ்யா, துபாய்னு போய் டாக்டர், விஞ்ஞானி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மத்த நாட்டுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி அங்க போய் உழைச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சார். எங்க ஆத்தா பையன் அப்படி பெத்து போடல. நான் இந்தியாவுடைய செல்ல பிள்ளை. செத்தாலும் இந்த காலேஜ்ல தான் உசுறு போகுமே தவிர உட்காந்தாலும் இந்த காலேஜ் காமெடி சொல்லலாம் உட்காந்து சாவே. நான் அந்த காலேஜ் உப்பத்துன்னு வளர்ந்தவன். என்ன யாரும் எந்த ஊருக்கு எந்த வேலைக்கு அனுப்ப முடியாது. இது எங்க ஆத்தா பெருமாளமா மேல சத்தியம் சொல்லிவிட்டேன். இந்தியாவின் குத்து விளக்கு, இந்தியாவின் ஒளி விளக்கு. இந்தியாவோட குத்து விளக்கா? அங்க குத்தாங்க, அங்க குத்தப்படாது. அடிங்க.